அன்புள்ள சகோதரர்களை, அடுத்ததாக 12வதாக கப்துல் இல்ம் வ துஹூருல் ஜஹல், அறிவு பறிக்கப்படல், அறியாமை வெளிப்படல். அறிவு பறிக்கப்படல், அறியாமை வெளிப்படல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் உண்டு, அய்யுர்ஃபஅல் இல்ம் வ யஸ்புதுல் ஜஹல், அறிவு உயர்த்தப்பட்டு ஜஹல் என்ன செய்யும், அப்படியே நிலை பெறும் அப்படி என்றாங்க. அன்புள்ள சகோதரர்களை, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி காட்டுறாங்க. இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு, அல்லாஹ் தஆலா அறிவை இப்படி பறிச்சிட மாட்டான். ஒரு அருள் அல்லாஹ் அப்படி எடுக்க மாட்டான். எந்த மனிதனுக்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்தா அப்படியே ரிட்டர்ன் செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அருளையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அழிவு கொண்டு போவான். அல்லது அறிவு இறைவனுடைய ஒரு இது, அந்த அறிவை என்ன செய்வான், அந்த உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம், உண்மையான அறிவு வச்சிருந்த உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த அறிவை உயர்த்தி விடுவான். அதுக்கு பின்னால உலமாக்கள்னு மக்கள் கொஞ்சம் பேரை நம்புவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, வலாக்கின், அதாவது ஹத்தா இதா லம் யுபிகி ஆலிமன், எந்த ஒரு ஆலிமும் விடப்படாத நேரத்தில் இத்தகத நாஸ் ரூஸன் ஜுஹாலா, மடையர்களை தலைவர்களா வச்சிருவாங்க. மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். ஃபசுஇலு, ஃபத்வா கேட்கப்படுவார்கள். ஃபஅஃப்தவு, தீர்ப்பு வழங்குவார்கள். பிகைரி இல்ம், அறிவில்லாம தீர்ப்பு என்ன செய்யும் வரும். ஃபதல் வ அதல்லு, வழிகெடுவார்கள், வழிகெடுப்பார். தவறான ஃபத்வா கொடுப்போம், முதலாவது செய்யறது அவன் வழிகட்டுறது, இரண்டாவது வழி கெடுக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது குறிப்பாக சொல்வதென்றால் ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்பட்டது. எப்படினா ஆண்டு ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டை பத்தி நிறைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. அம்மல் ஜஹல், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய காலமா என்ன செஞ்சது அது இருந்தது. 10ஆம் நூற்றாண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திலையும் குறிப்பிட்ட அறிஞர்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு காலமாக என்ன செஞ்சது இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் இமாம் இப்னு கஸீர் அவர்கள் பிதாயா வன் நிஹாயா என்ன செய்றார், அந்த காலப்பகுதி எவ்வளவு ஜஹல் அந்த காலத்துல இருந்தது அப்படி எடுத்து விளங்கப்படுத்துறார். அவ்வளவு மோசமான ஒரு அறியாமை காலகட்டமாக என்ன செஞ்சது, அதாவது இந்த அறிவு, எழுத்தாக்கம், பிரச்சாரங்கள் இதெல்லாம் குறைஞ்ச ஒரு காலகட்டமாக இருந்தது. வயஸ்புத்துல் ஜஹல், அதுக்கு பிறகு ஆங்காங்கே இஸ்லாமிய மலர்மலர்ச்சிகள் வந்தாலும் கூட இந்த ஜஹல் என்கின்ற பகுதி நடந்து முடிந்த ஒரு பகுதி, நடந்து முடிந்த ஒரு பகுதி அப்படி என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, 13வது உள்ள செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கத்ரத்து ஷுரத் வ அவானு தலமா, என்னண்டா அது எப்படி சொல்லலாம் என்றால், ஷுரத் இதில் போட்டிருந்தாலும் கூட எப்படி சொல்லலாம் என்றால், போலீஸ் தான் அதுக்குரிய வார்த்தை, அதுக்குரிய வார்த்தை என்னது, போலீஸ் தான், ஷுர்தா. ஆனால் ரசூலுல்லாஹி காலத்தில் ஷுர்தான் ஒன்று என்னது இல்லை. ரசூலுல்லாஹி காலத்தில் ஷுர்தான் ஒன்று இல்லை, இராணுவ ஒன்று தான் என்ன செஞ்சது இருந்தது. இந்த உள்நாட்டு உள் பிரச்சனைகளை என்று தனியாக இதை நிர்வகிக்கும், மக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கண்ணை வச்சுட்டு திரியிற போலீஸ் தானே, அது நம்மளுக்கு பழகிட்டு. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா என்னது, நம்ம அடிமைப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளம் அது. ஆனா காலகட்டத்துக்கு அப்படித்தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, இருக்க வேண்டியிருக்குது. எப்படி எப்பயும் இராணுவம் அது இதெல்லாம் எதுக்கு இருக்கும் சொன்னா, எதிரி வந்து அந்த நாட்டை என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிக்க செஞ்சிடக்கூடாது, அரசு போயிடக்கூடாது, அதுக்கு தான். இது எதுக்கு இருக்குது, இப்ப உள்ளுக்குள்ளவனை சூட் பண்றதுக்கு, உள்ளுக்குள்ளவன பிரச்சனையை பார்க்க தான் இது வச்சுது. அது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா பாருங்க, முஸ்லிம்ல வருது, அபூ ஹுரைரா வந்து அறிவிக்கிறாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டங்கள் நரகவாதிகள், லம் அரஹுமா பஅத், அவர்களை நான் என்ன செய்யல காணவில்லை. கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅத்னாபில் பக்கர் யضربون பிஹன்னாஸ், மக்களுடைய கைகளிலே அதாவது மாடுகளுடைய வாள்களை போன்ற விஷயங்களை கையில வைத்து மக்களை மேய்க்கக்கூடியவர்கள் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். இவர்களை நான் இன்னும் காணல அப்படின்னாங்க ரசூல். மக்களை மேய்க்கிறது, அதை வச்சு கம்பை வச்சு என்ன செய்யறது, மக்களை மேய்ப்பது அப்படி என்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இவர்களை நான் இன்னும் காணலேன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலதான் இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்த போலீஸ் பிரிவு என்கின்ற பகுதியை பார்க்க வேண்டிய சில முக்கிய நெறிமுறைகளை எல்லாம் போடுறத பார்க்கிறோம். அவங்க எப்ப இதை கையில எடுக்கணும், எப்ப இதை கையில எடுக்கணும், எப்ப எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் உண்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் இதன் மூலம் திருடர்களையும் மோசமானவர்களையும் மோசடிக்காரர்களையும் வளர்க்க விரும்பல. ரசூலுல்லாஹ் விரும்பின நல்ல மக்களை இதை கொண்டு மேய்க்க கூடாது, நல்ல மக்களை கட்டளை இப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, நீங்க அவங்களை அடிமைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்ப அதனால என்ன விரும்பினாங்கன்னா, இதுக்குரிய இக்கட்டான கட்டத்தில் எப்படி இதை வைக்கணும். ஆனால் இதுக்கு எல்லா அறிஞர்களும் எப்படி தலை போடுவாங்கன்னா, கத்ரத்து ஷுரத், அதிகமான, அதாவது இந்த போலீஸ் நடவடிக்கைகள்,
இது உருவாகுதல், முறையற்ற நடவடிக்கைகள் உருவாகுது. எப்போ ஒருத்தன் வைக்கலாம், எப்போ ஒருத்தன் கையில வச்சுக்கலாம், எப்போ ஒருத்தன் இதை தூக்கிட்டு போகலாம். சும்மா மக்கள் ஈக்கிறாங்க, இதுக்கிட்ட கம்ப தூக்கிட்டு இப்படி வாரதிருக்கு தானே. ரசூலுல்லாஹ் சொன்ன நரகவாதிகளுடைய அடையாளங்கள்ல அது உண்டு. சும்மா நல்ல மக்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் இல்லை, தூக்கிட்டு என்னது யார் ரைட் கொடுத்தா அவனுக்கு தூக்கினா எனக்கு தூக்கலாம்னு சொல்லலாமா இல்லையா? மார்க்க அடிப்படையில் யார் ரைட்? சும்மா உள்ள நல்ல மக்களுக்கு மத்தியில் இப்படி தூக்கிட்டு வாரது இருக்குது. அவருடைய உள்ளத்துல என்ன உணர்றோம்? அடிமைத்துவத்தை வணங்கிட்டானே. அப்படி ஒரு தேவையில்லாத நம்ம பணிகிறத என்ன செய்யறோம்? உணர்கிறோம். இந்த ரைட்டை ரசூலுல்லாஹ் யாருக்கு என்ன செய்யல, கொடுக்கல. யாருக்கு இந்த ரைட் இருக்கு? ஒரு திருடரா இல்லையாட ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க எடுத்துட்டு போறாங்க, பிடிக்க போறாங்க, இதுக்கு என்ன செய்யுது? அந்த ரைட் இருக்குது. இதை பிரிச்சு எப்படி செய்யணும் என்பது இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஆட்சியாளர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். செய்ய போறதில்ல, செஞ்ச சம்பந்தமா எப்படி செய்யணும் என்பதெல்லாம் உலமாக்கள் மூலம் என்னது ஆலோசனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை என்ன செய்யணும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எப்படி தெரியுமா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்க, அந்த செய்தியிலேயே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இன் தாலத் பிக முத்த, அபூ ஹுரைராவே காலம் நீண்டு நீங்கள் வாழ்ந்தால் அவு ஷக்த ஒரு காலம் வரும், அன் தரா கௌமன் யக்தூன ஃபீ சக்தில்லாஹ், காலையிலே மாலையிலே அல்லாஹ்வுடைய கோபத்திலே லானத்திலே வரக்கூடியவர்களை காணுவீர்கள். காலையிலே மாலையிலே அல்லாஹ்வுடைய கோபத்திலையும், அதாவது காலையில அல்லாஹ்வுடைய கோபத்துல போறது, மாலையில அல்லாஹ்வுடைய லானத்துல வாரது, இப்படிப்பட்ட மக்களை காணுவீர்கள். அவர்கள் யார் தெரியுமா? ஃபி ஐதீஹிம் மிஸ்லு அத்னாபில் பக்கர், காலையில பசுமாட்டுடைய, அதாவது அந்த மாட்டுடைய அந்த வாள்களை போன்றவைகளை கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன சொல்லுவாங்க? இப்படிப்பட்ட லானத்துக்குரியவர்களை நீங்கள் காண்பீர்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, அது எப்பொழுது இந்த நிபந்தனைகளோடு நம்ம சொன்ன விஷயங்கள். அடுத்ததாக 14வது செய்தி, இன்திஷாரு ஸினா, விபச்சாரம் பெருகுதல். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான், அதாவது அதை தொடர்ந்து சொல்லிட்டு வயதுஹர ஸினா, விபச்சாரம் பெருகுதல் மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்று. இது நடந்தது, திருப்பி என்ன செய்யும்? நடக்கிறது, நடந்து கொண்டு இருக்கும். இப்படி முத்தக்கர்ரீர், மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இதை என்ன செய்வாங்க? இதை சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, விபச்சாரம் பெருகும் என்பதற்குரிய ஒரு முடிவு காலகட்டத்தில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. விபச்சாரம் கருவென்றது இதுக்கு புறவு வாரதெல்லாம் நமது பிள்ளைகளா எப்படி வளரப்போகிறார்களோ என்று நினைக்கிற அச்சமும் நமது பயமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஏனென்று சொன்னால், எப்பொழுதும் மனிதன் பாவத்துக்கு பயப்படக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வரையறை சொன்னாங்க. வல் இஸ்மு, அதாவது மஹாக ஃபீ ஸத்ரிக் வ கரிஹ்த யத்தலி அலைஹின் நாஸ், பாவத்துக்குரிய வரையறை இந்த 2 ஒன்றுல இருக்கணும். ஒன்று உள்ளம் உறுத்தணும். ஆனா உள்ளம் உறுத்தினா மட்டும் பாவம் அல்ல, மக்கள் அதை பார்க்கறத நீ வெறுக்கணும். மக்கள் பார்க்கறத வெறுத்தா மட்டும் என்னது? பாவம் அல்ல. உள்ளவங்க என்ன செய்யணும்? அதை உறுத்தணும். இந்த 2 கலந்தாது என்ன? பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்கள் பார்க்கிற சந்தர்ப்பம் என்பது என்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறதோ அன்றைக்கு பாவம் என்ன செய்யும்? வெளிப்பட்டு கொண்டே வரும். இன்றைய மீடியாக்கள் அதை தான் என்ன செய்யுது? மீடியா உபகரணங்கள் அதைத்தான் செய்து கொண்டே வருகின்றன. நாளைக்கு போற வழியில இப்ப கண்ணாடியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, பார்க்கவே தேவை, போட்டாச்சு, உள்ளுக்க பார்த்துட்டு இருக்கிறான். என்ன பார்க்கறான்? ரோட்டை பார்க்கறான்னா நம்ம நினைப்போம், அவன் என்ன செய்யறான்? நரகத்தை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான காலகட்டம் இப்படியே வந்ததுண்டா, நாளைக்கு பெற்றோர்கள் இதை அங்கீகரிக்கிற கட்டத்துக்கு வருவாங்க. எப்படி? இதான் உலகம், இது என்னது, நம்ம தவிர்க்க முடியாது, இதெல்லாம் என்னது, ஒரு இயல்பானது. எப்படி இன்றைக்கு வெஸ்டர்ன் உலகில் இது ஒரு அளவுக்கு, முழுமையா இல்ல, ஒரு அளவுக்கு அங்கீகரிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க தானே பிள்ளை கிட்ட விஷயத்தில். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க? வரக்கூடிய ஒரு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள், விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இது தொடராதான் என்ன செய்யலாம், இது நடத்த முடிகிறது என்பதை நான் நடத்தும் பொழுதுதான் என்ன செஞ்சேன், அதை உணர்ந்து கொண்டேன். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இந்த வாரத்துடைய கடைசியாக 15வது, இன்திஷாரு ரிபா, வட்டி என்ன செய்யும்? பெருகும். வட்டி பெருகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஅதியன்ன அலன் நாஸி ஸமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால், அதாவது எப்படி பொருளாதாரத்தை சம்பாதித்தா அதை பத்தி கணக்கே எடுக்க மாட்டான். அமின் ஹலாலின் அமின் ஹராம், ஹலால் இருந்து சம்பாதிச்சாரா ஹராம்ல இருந்து சம்பாதிச்சாரா அதை பத்தி அவர் என்ன செய்ய மாட்டாரு? சட்டை செய்யவே மாட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு செய்தி வர என்ன தெரியுமா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தலைகீழா பயன்படுத்திக்கிறாங்க. என்ன?
அதாவது வட்டி பெருகும். வட்டியை விட்டு ஒருத்தர் ஓடுறாருன்னு வைங்களேன், அது புகையாவது என்ன செய்யும், மேல படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்தியை வச்சுட்டு என்ன செய்யறாங்கண்டா, அதனால நம்ம வட்டி எடுத்து ஆகணும் அப்படின்றான். ரசூலுல்லாஹ் எதுக்கு சொன்னாங்கண்டே, அது சகியா இருந்தா கூட விளங்கிட்டா, அதனால நம்ம வட்டி எடுக்கிறத தவிர்க்க முடியாது. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எதெல்லாம் இன்சூரன்ஸ் போடணுமா போட வேண்டியதுதான். எதெல்லாம் நம்மளுக்கு வட்டி என்று படுதோ அத்தனை நம்ம என்ன செய்ய, புகையாவது படும்னு சொல்லிட்டாங்க தானே அப்படின்ற முதலாவது லைஃபான செய்தி. அது பலகீனமான ஒரு செய்தி, ஆதாரமற்ற ஒரு செய்தி, அந்த அளவுக்கு பரவும்ன்றது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லி அது சஹீஹாக இருந்தா கூட எப்படி வழங்கணும், தவிர்க்க முடியாம நீங்க நடந்து போக வேண்டிய கட்டங்கள் என்ன செய்யும், உருவாகும். இன்னொருத்த வட்டி உன்னோட தலையில என்ன செய்யும், சுமத்தப்படும். இன்னொருத்த வட்டி உன்னோட தலையில சுமத்தப்படும். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணுமே ஒழிய என்ன செய்ய, புகையாவது படம் இடத்துக்காக நெருப்புல போய் விழுவுறதில்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து இந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக படிப்பதன் மூலம் மறுமை நெருங்கி விட்டது என்கின்ற செய்தி எமக்குள்ள என்ன செய்யணும், உறுதியாகணும். அந்த உறுதி எங்களை மாற்றுவதற்காக, எங்களது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்காக, உலக ஆசைகள் நம்ம மூழ்கி விடுவது குறைத்துக் கொள்வதற்காக எங்களுக்கு உதவ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் இதன்பால் நடந்து கொள்வதற்கு உதவி செய்வானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹதா மா இந்தி வலா இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.